நெல்லை டவுன் கல்லத்தி தெரு அருள்மிகு சுத்ததேவி ஸ்ரீ மாரியம்மாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு 7 மற்றும் 8, 9ஆம் தேதி யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு மங்கள இசை, தேவாரம், 4ஆம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. 8 மணிக்கு ஸ்பர்சாகுதி, 8:30 மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை, 9:10 மணிக்கு கும்பம் எழுந்தருளல், அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 10 மணிக்கு மூலவர் அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் கும்பாபிஷேகம் உடன் மகா அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் காந்திமதிநாதன், துணைத் தலைவர் சுப்பையா, செயலாளர் சிவகுமார், துணை செயலாளர் கோமதி சங்கர், பொருளாளர் சுப்பையா, துணை பொருளாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடா கணேஷ் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து லட்சுமி கணபதி மகாலில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. பார்வதிபதையே அரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்திர இந்தாய் போற்றி, பாகம் மின்னர் வானாய் போற்றி, காவாய் கனகத்திரை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, அங்கனம் கைலை காக்கும் அகம்படி தொலைமை பூண்டு நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துருவனாரும் வைத்தர பறைபடுத்த செங்கையம் பெருமானந்தி சீரடி சென்று சேர்ப்பாம். சிவாய பரமகுர வேணுமா. எல்லாம் வல்ல மகாகணபதியின் திருவருளோடு, பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளோடும், காந்திமதி அம்பிகா சமேத சாலிவாடீஸ்வர பெருமானுடைய திருவருளோடும், கிழக்கு பாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுத்ததேவி மகாமாரி அம்பிகையினுடைய ஆலயத்திலே நமது புனராவர்த்தன சாஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக திருக்குறள் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தேவதா அணிக்கையுடன் தொடங்கி, அதனை தொடர்ந்து வாஸ்து சாந்தி மற்றும் பிரவேச வழி, மிருசங்கரணம், இந்த பூஜைகள் எல்லாம் நடைபெற்று சனிக்கிழமை காலையிலே மகா கணபதி யாகத்துடன் தொடங்கி 4 கால யாக வேள்வியானது இங்கே சீரும் சிறப்பமாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்திலே காலையிலே 6 மணி அளவிலே மங்கள இன்னிசையானது ஆரம்பமாகி, அதனை தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாஜனம், பஞ்சகவிய பூஜை மற்றும் துவார பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வேதிகளை வீட்டிற்கும் மகாதேவியை ஆவாகனமானது செய்து ஸ்பர்சாகுதி என்று சொல்லக்கூடிய நமது குண்டத்திற்கும் கும்பத்திற்கும் மூலமூர்த்தீஸ்வரியாக இருக்கக்கூடிய தர்பநூல் கயிறு, பட்டநூல் கயிறு என்று சொல்லக்கூடிய சப்த சூத்திரத்தினாலே அம்பிகைக்கு சக்தி உரியற்றுகள் எல்லாம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து சரியாக 9-10 மணி அளவிலே யாத்ராதானம் என்று செய்யப்பட்டு, அதனை தொடர்ந்து திரு கடமானது ஆலயம் வலம் வந்து முதலாவதாக மகாகணபதி விமானம் மூலமூர்த்தீஸ்வரியாக இருக்கக்கூடிய சுத்ததேவி மகாமாரி அம்பிகையினுடைய அனைத்து விமானத்திற்கும் ஒரே நேரத்திலே இங்கே கும்பாபிஷேகமானது நடைபெற்று, கீழே வந்தவுடன் மகா கணபதிக்கும் மூலமூர்த்தீஸ்வரி சுத்ததேவி மகாமாரி அம்பிகை, அன்னபூரணி மற்றும் பரிவார தேவதைகளுக்கெல்லாம் கும்பாபிஷேகமானது நடைபெற்று, அதன் அங்கமாக மகா திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்று இப்பொழுது அலங்கார தீபாரதியானது நடைபெற்றது. அதன் அங்கமாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமானது வழங்கப்பட உள்ளார்கள். இந்த கும்பாபிஷேகமானது எல்லோருடைய ஒத்துழைப்போடும், ஊர் பொதுமக்களுடைய பெரும் நிதி உதவியோடும் நமது தேசத்திலே இந்த இந்து தர்ம சனாதன தர்மமானது தலைத்து ஓங்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் இந்த கும்பாபிஷேகமானது செய்யப்பட்டது. அதன் அங்கமாக நமது நிர்வாகஸ்தர்கள் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த யாகத்தினை சிறப்பாக நடத்தி தந்து இந்த சர்வசாதமாக பொறுப்பேற்று எனது தந்தையார் சிவஸ்ரீ சிவசுப்பிரமணிய பட்டர் அவர்கள், அவருடைய திருக்குமாரர் நான் குருநாத முத்தையா பட்டர் அவருடைய இருவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகமானது மிகச் சிறந்த முறையிலே நாங்கள் செய்துள்ளோம். அதனை தொடர்ந்து ஊர் பக்தர்கள் சார்பாக அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெற்றது. சிவாஜி நமஹ. அரணம பார்வதி அரகர மகாதேவா.